என்று எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய 3 அறநெறிகளை ஒன்றாக நிறுத்தி இதோ பாடசாலைக்கு சென்று அனைத்து படிப்புகளை முடித்துவிட்டு உங்கள் குரல் கேட்டவுடனே ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். உங்கள் மகன் விஜயை விஜயா வாழ்க வாழ்க வாழ்க. ஆமா என்னம்மா சாப்பிட்டமா? அம்மா உனக்காக சமைச்சு வச்சதுனால சாப்பிட்டேன். அனைத்தும் சாப்பிட்டமா? அனைத்துமே சாப்பிட்டியா? எதற்காக அதிகமாக என்னை அழைக்கிறீர்கள்? எதற்காக தெரியுமா? உன் தந்தை உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறார். அப்பா பாப்பதுக்கு பயமா இருக்குமா? அப்பா நான் பார்க்க மாட்டேமா? நீ ஒன்னும் பயப்படாத, நீ தைரியமா போ. உன் அம்மா இருக்கிறல்ல. அம்மா எனக்கு அப்பா கிட்ட போறதுக்கே பிடிக்குமா? எனக்கு அப்பா வேணாமா, எனக்கு நீதாம்மா வேணும். அப்பா வேணாமா? எனக்கு வேணாமா, அப்பா பார்த்தா பயமா இருக்குமா? நான் பாத்துக்கிறேன்டா. அப்பா கூட நானே இத்தனை வருஷமா குப்பை கொட்டி இருக்கிறேன். நீ போறதுக்கு என்ன? நீ போ அப்பா கிட்ட. அப்பா எதுவுமே பண்ண மாட்டா. அவர் உன் மேல எவ்வளவு பாசமா என்னுடன் வாமா, நான் ஒண்டியா போகலாமா? தனியா போறதுக்கு பயமா? உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கிறார் தெரியுமா உங்க அப்பா? நீ தான் அவரை பார்த்தா பயந்து பயந்து ஓடிடுற. பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. அதனாலதான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. இப்ப உன்னை பார்க்கணும்னு ஆவலோட இருக்கிறாரு. சரியா? சரி, நீ உங்க அப்பாவை பாக்குறதுக்கு பயப்பட்டா நான் முன்ன போறேன், நீ என் பின்னையே வா. சரியா? அம்மா நான் கூடவே வரேன். ஆகட்டும், முடிவா. பல்ல வச்சு வச்சுக்கிறான். என் நாத்தெல்லாம் உதவுறது இல்ல. பையன் ஆளங்கணும் எங்க வச்சுக்கிறேன். வீடு வழி வந்து வாங்கியா ஆப்பு ஆப்பா கோட்ரா அப்பா கோட்ரா பையன் அப்பா அடிக்கிறான். எப்படி எல்லாம் வளர்த்த பீடி பிடி கத்து கொடுத்தேன். பீடி பிடிக்காது சொல்லி கொடுத்தேன். அப்பா பாசம் என்னும்
பொண்ணுக்கிட்டே அவன் ஓதான் இங்க அடப்பேன் இந்த ஜானாங்கத்து இப்படிலாம் ஓதவா இங்க அடக்குது உங்கள்கிட்ட வேலை செய்யறது வரைய போறோம் ஒரு பெரியார் வேலை செய்யலண்டா எப்பா போமா எங்கன்னா பைபாஸ் வர மாட்டா பிள்ளாசி டப்பா பொறுக்குன்னா நம்ம வயிற்று நம்ம கழுவி விடலாம் இப்படி போட்டு அடிக்கிறானுங்க பாய் ஒரு பாட்டு போவா அப்பா மகனே அப்பா என்ன தூக்கத்தை தூங்கும்போது ஓங்கி நிம்மதிக்க என்ன அப்ப 2 சொட்டு விட்டுருவேன் பையன் வந்துக்கிறான் என்ன பண்ண போறது எல்லாத்தையும் பாவத்துக்கு குடல் புடி கே கடாசு அப்படிதான் குடல் புடி கே கடாசு போற நாய் தூக்கி மூடும் என் குடலை புடிங்க என் கையிலேயே கொடு எட்டுமே அன்னக்குள்ள போட்டு 4 செக்கு தண்ணி ஊத்தி நல்லா அழிச்சு பீஸ் பீஸா கட் பண்ணி அடுப்பு மேல கடாயை வச்சுட்டு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா தொக்கா பேத்தி எடுத்துக்கின்னு இந்த பக்கம் எங்க ஒயின் ஷாப்புக்கு தான் அங்க சாகனா கடை வச்சுக்கிறேன் பாரு மனுஷன் குடலை எவன் துண்ணுவானா நம்ம நாட்டு மக்கள் குடி போதில நாய்கறின்னா கூட பிச்சு பெனாதி எடுப்பானுங்க பஸ் பருப்பு நாய்க்காது கொடுத்த கப்பு என்ன கறி உனக்கு பூனை கறியா அல்வா மாதிரி சாப்பிட்டா அன்னைக்கு தெரியுமா என் ஜக்காலத்து மாவல என்னதான் பண்றீ அந்த பிடிச்சு துட்டெல்லாம் ஏன் அந்த தலைக்கு டை அடிக்க கூடாதா போட்டு என்னதான் வேலை உனக்கு பண்ண வாட்டிக்கு ஒரு நீதான் கூட போறானு என்கிட்ட கொடு அந்த வருஷம் வந்து கூட்டிட்டு போறேன் அதுவா வயசானது ஐயோ ஐயோ போன திங்கக்காம அவங்க பையன் சொன்னாரு என் மாமா கொட்டாவில மாடு வெளியே குடிச்சு கட்டு நான் பாண்டிச்சேரியில வர போயிட்டு வர சொன்னாங்க வந்து பாருங்க கேள்வி போவோம் என்னடா பையா இந்த வயசான நேரத்துல என்ன போய் வேலை வைக்கிறேடா நட கூட நாடி கிடக்குறேன் நான் இந்த மாசம் நம்மள்ட்ட முதல் பிடிச்சிட்டு போட்டான்னு சொல்லிட்டாங்க சொல்லி ஓட்டுவா ஓட்டு போறப்ப கை நாட்டு வைக்கும் திருப்பி கை போராட்ட தந்தையின் பேரும் தாயின் பேரும் நீ தான் நிலைநாட்ட வேண்டும். போராட்டம் நம் நாட்டு பெருமையும் நம் நாட்டு புகழும் நீ தான் நிலைநாட்ட வேண்டும். ஏன் சொன்னாங்க பெரிய பழமொழி, அன்னையும் பிதாவும் உள்ளநெறி தெய்வம். எங்கடா என்ன சேவர காண என்ன சொல்லுவாங்கடா பள்ளி விடுமே போக மாட்டானு அன்னையும் பிதாவும் முன்ன தள்ளி ஒதுக்கணும். சரத்குமாரா சரத்குமாரா ஷூட்டிங் போயிடாரு. அப்பா வார்த்தையை நிறைவேற்ற வார்த்தை கிடையாது. சத்தமா குரல் கொடுங்க வந்துடுறேன். சத்தமா குரல் கொடுங்க. அப்பா சொல்லுங்க. என்னுடைய வார்த்தை மீற மாட்டாங்க. நிச்சயமாக உங்கள் வார்த்தைக்கு மறுப்பு என்பது கிடையாது. யாரை நம்பி இருக்கிறது? உங்களை நம்பி இருக்கிறது. தானவ குலத்திற்கெல்லாம் தலைவன் யார் என்றால் இரண்டாசுரன் என்னுடைய தந்தை தான். இவர்களுக்கு ஒரு ஆபத்து நீங்கள் தான் முன்னிற்க வேண்டும். நான் தான் முன்னிற்க வேண்டும். உண்மைதான். அதற்காக வரப்பது சென்றேன். அப்படியா? அவர்கள் மாயக்கட்டவர்கள். அதனால் இவர்களுக்கு வரப்பது வந்து இவர்களை வதை செய்ய வேண்டும் என்று என் எண்ணம். தேவர்களை பழி தீர்க்க வேண்டும். தானவ குலத்தை அழிப்பதற்கு காரணமானவர்கள், தாயாதிகள் எல்லாம் அழிப்பதற்கு காரணமானவர்கள் தேவர்கள். அதனால அவர்களை பழி வாங்க வேண்டும். மரத்திற்கு சென்றேன். சரிப்பா. மரத்திற்கு செல்லும் பொழுது அவளை கட்டேன். மரத்தை கேட்டேன். ஆனால் மறுத்து விட்டான். என்னவென்று?
உமக்கு வரப்பிரசாதமாக தர வேண்டும் என்றால் தர வேண்டும் நீ என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் 16 வயது நிரம்பியவனாக இருக்க வேண்டும். அவனை கொண்டு வந்து வெளியிட்டால் அந்த வளத்தை தருகிறேன் என்று கூறிவிட்டான். ஆமா ஆமா. அப்பேற்பட்ட பிள்ளையை எங்கு சென்று தேட போகிறது? பிள்ளையை கொண்டு வர போகிறேன். வெளியிட போகிறேன். பலிபீடத்திற்கு அழைத்து வந்து பலியும் கொடுக்க போறீங்க. உனக்கு அப்ப சந்தோஷம் அப்ப நான் பார்க்கணும்பா. உனக்கு சந்தோஷம் தானே? நிச்சயமாக எனக்கு சந்தோஷம். தேவர்கள் அழியணும். நான் வளர வேண்டும். தேவர்கள் அழிய வேண்டும். நம்முடைய தானாக குலம் வாழையடி வாழையாக வளர்ந்து கொண்டே போக வேண்டும். சபா! மகனே விஜயகுமார், சொல்லுங்கப்பா. ஒரே பிள்ளை, ஒப்பற்ற பிள்ளை, நிச்சயமாக. அப்பா பிள்ளை. நான் கேட்கிறேன்பா. எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளுவது நான் தானே. நீதான். ஆமா ஆமா நீ ஆள வேண்டும். ஆமா ஆமா புரியுதா? ஆமா. நாட்டு மக்கள் வாழ வேண்டாம். வாழ வேண்டும். தேவர்கள் அழிய வேண்டாம். அழிய வேண்டும். அதற்காக அதற்காக விஜயகுமார் 16 வயது நிரப்பியவன். நீதானே? நீ சேர்த்து பா. அப்பா! ஒரு உயிர் போனாலும் என்ன? உங்க அம்மா கல்லாட்டா நான் இன்னொரு பிள்ளை பெற்றுவேன். நீ சாவு. நீ ஒரு உயிர் போனாலும் இந்த ஓராயிரம் வாழ வேண்டாம். நீண்ட நாட்கள் கழித்து என்னை ஈன்றெடுத்தீர்கள் அல்லவா? என்னையே சாக வேண்டும் என்று உரைக்கின்றீர்களே. அதான் நான் சொன்னேன். அப்பா, நமக்குள்ள நிலைக்க வேண்டாம். ஏன்பா? நான் சொல்வதை கேளுங்கப்பா. தனக்குன்னா என்னமோ சொல்லுவாங்க. அதை பார். டேய், நீதான் சாவணும். ஏண்டாப்பா? என்ன வேண்டாம்? என்னால் முடியாது. முடியுமா முடியாதா? முடியாது. பலிபீடத்துக்கு வர வர முடியாது. முடியாது. வர முடியாது.